அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குன்றின் மணி, அதன் பரிகாரங்கள், அதன் பலன்கள், அதனோட அதிசயங்கள், இது வீட்டில் வைப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்கள் இதை அவங்க கூடவே வச்சுக்கிடுவாங்க. அவங்க பாதுகாப்புக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரி பேய் பிசாசு எதுவுமே அண்டாமல் இருப்பதற்கு இது அவங்க கூடவே வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இப்போவும் இந்த குன்றின் மணி புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது ஒரு 10 மணி இருந்தாலும் போதும். அதை நம்ம பூஜை அறையில் வைப்பது மூலம் அதில் நிறைய பலன் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த குன்றின் மணி எங்கே பார்த்தாலும் சரி, இப்போ நாட்டு மருந்து கடையிலேயே இது கிடைக்கும். நீங்கள் வாங்கி ஒரு பித்தளை தாம்பலத்தை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி பூ வச்சு அந்த குன்றின் மணியை தட்டு நிறையா பருத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் சாமி கும்பிடும்போது அதுக்கு தீபம் காட்டுங்க. இந்த மாதிரி தீபம் காட்டி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செல்வம் பெருகும். தீய சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அந்த சிகப்பு, அந்த கருப்பு கலர் அந்த மணியின் மேலே இருக்கிறதுனால நமக்கு தீய சக்தியோ நமக்கு ஏதோ தீமை நினைச்சா கூட அது நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அதனால் நீங்கள் இந்த குன்றின் மணியை வாங்கி உங்கள் பூஜை அறைகளை வச்சு வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் போக்குவரத்து, பைக்கு, கார் இந்த மாதிரி நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஒரு பேக்கெட்டில் ஒரு 5-6 இதை அப்படியே பேக் பண்ணி நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் பேண்ட் பேக்கெட்லேயோ எதுலேயோ வச்சுக்கோங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. இதன் மூலம் வரக்கூடிய ஆபத்துகள் தடுத்து நிறுத்திடும். சரிங்களா? அதனால் இதை இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ட்ரெயினிங் பூஜை அறையில் வச்சு நீங்கள் இதுக்கு சாமி கும்பிடுங்க. நீங்கள் சாமிக்கு ஆராத்தி காட்டும் போதுமே குன்றின் மணிக்கும் நீங்கள் ஆராத்தி காட்டுங்க. ஆராத்தி காட்டுவது மூலம் நமக்கு அதிக செல்வம் நம்ம வீட்டில் புழங்கும். நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நிறைய பேர் நிறைய காசை சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த காசு கையிலவே தங்காது. அதனால் இந்த மணியை வாங்கி ஒரு 10 மணி இருந்தால் கூட போதும். இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாமி கும்பிட்டு மட்டும் நீங்கள் பாருங்கள். வீட்டில் நடக்கிற அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி பூஜை அறையில் வச்சு நீங்கள் தினந்தோறும் சாமி கும்பிடுங்க. இது எவ்வளோ நன்மை தரும் தெரியுமா? இது தீய சக்திகளை நம்ம வீட்டுக்குள்ளே அண்டவே விடாது. அதே மாதிரி கண் திஷ்டியை நல்லா போக்கும். அந்த கருப்பு கலர் நம்ம வீட்டில் இருக்கிறதுனாலேயே அந்த கண் திஷ்டியை அதிகமாக போக்கும். அந்த சிகப்பு நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். அந்த சிகப்பு கலர் இது நிறைய கலரில் இருக்குது. இந்த குன்றின் மணி பிளாக் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இந்த குன்றின் மணி இந்த கலரில் நீங்கள் வச்சு பூஜை அறையில் வச்சு வழிபட்டிங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுமே, நமக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து போகும். எவ்வளவோ கடன் வாங்குவோம், அந்த கடனுமே படிப்படியாக குறைஞ்சிரும். நீங்கள் சில பேர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க, அதை கூட உங்களால் வாங்க முடியாது. ஆனால் இந்த குன்றின் மணியை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பணம் தன்னால் வீடு தேடி வரும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. பாருங்கள், இது இப்போ மழை டைமில் இது அதிகமாக கிடைக்கும். இது இன்னுமே வயல்வெளியில் அதிகமாக கிடைக்குது. தோட்டத்துறவில் பாருங்கள், அதிகமாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் ஏன்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதுலேயே பச்சை கலரில் இருக்கும், அது வாங்கி வச்சின்னா அது குபேரருக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். சரிங்களா? ஆனால் பில்லி சூனியம், இந்த செய்வன கோளாறு, இந்த மாதிரி யார் எது நமக்கு பண்ணாலும் வீட்டுக்குள்ளேயே இதை அண்ட விடாது. இந்த குன்றின் மணியை வச்சு நீங்கள் மட்டும் நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்களான்னு சரி, வீட்டில் பூஜை அறையில் வச்சுருந்தாலும் சரி, ஏன்னா யார் நமக்கு எந்த தீங்கு நினைச்சாலுமே இது நம்ம வீட்டுக்குள்ளேயே அண்ட விடாது. எவ்வளோ தீய சக்தி இருந்தாலுமே வெளியே துரத்திடும். அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த குன்றின் மணியை வச்சு வழிபாடு செய்யுங்க. அதிகமாக வாங்க முடியலாட்டியும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச அளவு வாங்கி ஒரு பித்தளை தாம்பலத்தில் தான் வைக்கணும். இல்லாட்டி கண்ணாடி பவுலில் வைங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது, சில்வரில், எவர் சில்வரில் வைக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் பித்தளை தாம்பலம்
செம்பு இந்த மாதிரி இருக்கிறதுல வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அதிக பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வழிபாட்டு செய்யுங்க. அதை விட நீங்கள் வந்து இப்போ கடையிலையோ ஒரு தொழில் தரங்கிற இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு சின்ன தாம்பலத்தில் போட்டு வச்சு ரெகுலராக நீங்கள் வந்து இதுக்கு பூஜை பண்ணாலும் உங்கள் தொழில் வந்து அதிகம் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி வைங்க. இல்லாட்டி கல்லாப்பட்டி இருக்குங்களா, அதில் கூட நீங்கள் இதை ஒரு சின்ன தாம்பலத்தில் ஒரு 4-5 குன்றின் மணியை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக வருமானம் வரும். ஏன்னா வீண் செலவு எதுவுமே ஆகாது. நிறைய பேர் நிறைய காசு செலவு வந்து பண்ணுவாங்க, வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அதனால் அந்த செலவுமே உங்களுக்கு வந்து படிப்படியாக ஏன்னா குறைஞ்சிரும். அதனால் குன்றின் மணியை மட்டும் நீங்கள் மறக்காமல் ஏன்னா வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்ச மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அந்த பலனை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து எப்போதுமே உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு மணி இருந்தால் போதும், நீங்கள் அனைத்து செல்வங்களையும் நீங்கள் பெற்று வளமாக வாழலாம். அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து வேறு என்ன பதிவு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன பதிவை நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பேன். என்னோட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.